வணக்கம். நம்ம சத்யேஷ்வா கிராஃப்ட்ஸாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பெரிய கூடைங்க தாங்க. பெரிய மார்க்கெட் சைஸ் கூட தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த ஆர்டர் கொடுத்தவங்களுக்கு வந்து தேங்க்யூ ஸோ மச். அது மட்டும் இல்லை, இந்த மேம் வந்து என்கிட்ட ரொம்ப பொறுமையாகவே ஆர்டர் வாங்கியிருக்காங்க. இது மாதிரி பெரிய கூடையெல்லாம் கொடுக்கும்பொழுது கொஞ்சம் டைம் கொடுத்தா தான் நாங்கள் வந்து இந்த கூடையை வந்து நீட்டாக ஃபினிஷ் பண்ண முடியும். இந்த கூடையை பாருங்கள். இந்த கூடை போடுறதுக்கு எனக்கு ஃபுல்லாகவே வந்து 6 ரோல் ஃபினிஷ் ஆகிடுச்சுங்க. இந்த கூடையை நான் எப்படி மேக் பண்ணியிருக்கேன், அது மட்டும் இல்லை இதோட ஹைட்டு, லென்த்து, பேஸ் எவ்வளோது வச்சுருக்கேன், இந்த கூடையை நான் எப்படியெல்லாம் ரெடி பண்ணேன், இந்த கூடையை வந்து நான் எவ்வளோ நாளில் ஃபினிஷ் பண்ணேன் அப்படிங்கிறது எல்லாமே நான் அந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். கைப்பிடியை பாருங்கள். 2 கைப்பிடி வச்சு மேக் பண்ணியிருக்கேங்க. இந்த 2 கைப்பிடி நான் எப்படி ரெடி பண்ணேன், இதோட மெஷர்மெண்ட்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கூடைக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இந்த கூடையை பார்க்கலாம். முதல்ல இது வந்து 6 ரோல் ஆனது. அதில் எப்படின்னா, எனக்கு வந்து இந்த ப்ளூ கலரில் ஒரு ரோல் நான் எடுத்துக்கிட்டேங்க. மீதி 5 கட்டில் வந்து எல்லோவில் வந்து ரெட்டில் வந்து 2ம் எல்லோவில் வந்து 3ம் நான் எடுத்துக்கிட்டேன். சரிங்களா? அது மாதிரி எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு எப்படி தேவையோ அது மாதிரி நீங்கள் வந்து ஒயர் வந்து எடுத்துக்கோங்க. இல்லை இந்த கூடையை வந்து மல்டி கலரில் யூஸ் பண்ணணும் அப்படின்னாலும் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து 3 கலர் கலந்து இந்த கூடையை வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த கூடையோட மெஷர்மெண்ட் என்ன, அது மட்டும் இல்லை, இந்த கூடையை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இந்த கட்டம்லாம் எவ்வளோ நேராக வந்திருக்கு பார்த்தீங்களா? அதுக்கெல்லாம் சின்ன சின்ன டிப்ஸ் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். எப்படி இந்த கூடைக்கு வந்து இந்த பாக்ஸ் எல்லாம் நேராக வந்திருக்கிறது மட்டும் இல்லாமல் கூட தொய்வு இல்லாமல் இருக்குது பார்த்தீங்களா? உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் ஸ்ட்ரிஃபாக கூட எப்படி நிற்கிதுன்னு. அதுக்கும் நான் சின்ன டிப்ஸ் கொடுக்குறேன். என்ன அப்படிங்கிறத வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த கூடையோட மெஷர்மெண்ட் வந்து 11 அடி நான் ஒயர் கட் பண்ணிக்கிட்டேங்க. 42 ஒயர் கட் பண்ணியிருக்கேன். 11 அடியில் 42 ஒயர் எடுத்துக்கோங்க. ஹைட் வந்து உங்களுக்கு தேவையானதை வச்சுக்கோங்க. நான் எத்தனை அளவு வச்சுருக்கேன் அப்படின்னா வந்து 36 ஒயர் வச்சுருக்கேன். சரிங்களா? 36 ஒயர் வச்சு ஒன்று மடக்கி விட்டு ஹைட் வந்து 35 ஒயர் வந்து தெரியும். எனக்கு இது போதுமான ஹைட் அப்படிங்கிறதுனால வச்சுக்கிட்டேன். ஒருவேளை உங்களுக்கு நீங்கள் 11 அடி எடுத்ததில் இன்னும் 2 இன்ச்சு கூட வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லை, நான் எப்படி ஒயர் இன்சர்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதும் நான் இதில் சொல்லி காமிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு பேஸ் பார்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், அட்டை போட்டு புஷ் வச்சு வாங்கியிருக்காங்க. அட்டை போட்டு வாஷபிள் அட்டை தான் போட்டிருக்கேன். பேஸ் பாருங்கள், 17 வச்சுருக்கேன். தெரியுதா? லெமன் எல்லோவில் 5 போட்டிருக்கேன். மேலே ரெட்டில் 6, கீழே ரெட்டில் 6. ஃபுல்லாகவே பேஸ் வந்து ரெட் வித் எல்லோலையும் மேக் பண்ணியிருக்கேன். அட்டை போட்டதுனால புஷ் வந்து 6 புஷ் வச்சுருக்கேன். ஹைட் எப்படி இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம். ஹைட் வந்து ப்ளூ கலர், இந்த ப்ளூ கலர் இருக்கு இல்லையா, ப்ளூ 8 லைன் போட்டிருக்கேன். எல்லோவில் 8 லைனு, ரெட்டில் 8 லைனு, எல்லோவில் 2 லைனு. மேலே வந்து நமக்கு ஹைட்டுக்கு தேவையான அளவு ப்ளூ கலர் கொண்டு போகலாம். எனக்கு வந்து 5 லைன் போதுமானதாக இருந்துச்சு. 5 லைன் போட்டு நான் ஒன்று வந்து மடக்கி விட்டுருக்கேன். கூடை பார்க்குறதுக்கு எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள். தூரத்துலேருந்து பார்க்கும்பொழுது பெரிய கூடைங்க. நிறைய நம்ம மல்டி பர்பஸ்க்கு நிறையா ஸ்டோரேஜ் பேக்காக கூட யூஸ் பண்ணிக்கலாம். உள்ளார கார்ட்போர்டு எப்படி வச்சுருக்காங்கன்னு பார்க்கலாம். இது வந்து வாஷபிள் அட்டை. இந்த அட்டை வந்து வாஷபிள் அட்டை. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, இப்போ தெரியுது பார்த்தீங்களா? வாஷ் பண்ணுறாப்புல உள்ள அட்டை. தண்ணி பட்டால் ஒன்றுமே ஆகாது. அது மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன். உள்ளார ஹேண்டெல்லாம் எப்படி இன்சர்ட் பண்ணியிருக்கேன் பாருங்களேன். எதுவுமே ஒரு பிசுறு கூட தெரியாத அளவுக்கு நான் வந்து ஹேண்டில் வந்து இன்சர்ட் பண்ணியிருக்கேன். கூட உள்ளாரையும் எந்த ஒரு பிசுறுமே இருக்காது. அந்த மாதிரி நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஒயர் இன்சர்ட் பண்ணணும். இங்கே பாருங்கள், கூட வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும், அப்படி ஸ்ட்ரிஃபாக இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா, நாட்ஸை வந்து டைட்டாக போடுறது தான் காரணம். ரொம்பவும் லூஸாக போடக்கூடாது, ரொம்பவும் டைட்டாகவும் போடக்கூடாது. ரொம்ப டைட் பண்ணுறது தான் நமக்கு வந்து இந்த பாக்ஸ் எல்லாம் கோணலாக வர்றதுக்கு காரணம். அது மட்டும் இல்லை, நான் அந்த 11 அடி ஒயர் எடுத்துக்கிட்டேன் பார்த்தீங்களா, அதில் எனக்கு வந்து ஒரு அரை அடிக்கிட்ட ஒயர் வந்து பேலன்ஸ் மிஞ்சினுச்சுங்க. நான் எக்ஸ்ட்ரா தான் ஒயர் எடுத்துக்குவேன் இந்த மாதிரி பெரிய கூடைங்கெல்லாம் ரெடி பண்ணும் பொழுது. அந்த ஒயரை நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். உள்ளார ஃபுல்லாகவே இன்சர்ட் பண்ணி விட்டுருக்கேன். எனக்கு அந்த ஒயர் வந்து எவ்வளோத்துக்கு வந்துச்சோ, எனக்கு ஒயர் எவ்வளோத்துக்கு மிந்துச்சோ எதையுமே நான் கட் பண்ணாமல் ஃபுல்லாக இன்சர்ட் பண்ணி விட்ருப்பேன். அது மாதிரி அந்த சைட்லலாம் எனக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒயரே வந்துச்சு, கொஞ்சம் அதிகமாகவே வந்துச்சு. அது எல்லாமே நான் எப்படி இன்சர்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இது மாதிரி ஒயர் ஃபுல்லாக இன்சர்ட் பண்ணால் தான் வந்து நமக்கு வந்து கூட வந்து நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இதோட ஹைட்டு, லென்த்து எவ்வளோதுன்னு பார்க்கலாம். கைப்பிடி பார்த்துருவோம். கைப்பிடி பார்த்துட்டு பார்க்கலாம். 2 கைப்பிடி போட்டிருக்கேன். 2 கைப்பிடி வச்சுருக்கேன். இதுக்கு வந்து 8 உள் ஒயர் வச்சுருக்கேன். இதுக்கு வந்து 6 உள் ஒயர் வச்சுருக்கேன். அப்போது கைப்பிடிக்கே எனக்கு வந்து ஒரு கட்டு சரியாக என்ன மாதிரி ஆயிருங்க. கைப்பிடிக்கே எனக்கு ஒரு கட்டு வந்துடும் எப்படியுமே.
இதுக்கு ரெண்டுக்குமே வந்து 8.5, நான் பொதுவாகவே 8.5 அடியில் எடுத்துக்கிட்டேன். இன்னர் ஒயர் வந்து 8.5 அடியில் கட் பண்ணிக்கிட்டு, இந்த ஃபஸ்ட்டு ஹேண்டிலுக்கு வந்து 8 அடி 8 உள் ஒயரும், இந்த செகண்டில் உள்ளதுக்கு வந்து 6 உள் ஒயரும் வச்சுக்கிட்டு நான் ஹேண்டில் எப்படி செட் பண்ணியிருக்கேன்னா, இதுலேருந்து ஒரு கைப்பிடி போட்டு இங்கிட்ட இன்சர்ட் பண்ணுறாப்புல வரும், இன்னொன்று இங்கிட்டேருந்து ஆரம்பித்து இங்கிட்ட இன்சர்ட் பண்ணுறாப்புல வரும். 2 சைடுமே ஒயர் இன்சர்ட் பண்ணுற மாதிரி நான் கொடுத்துருக்கேன். ஒரே பக்கெட்டு இன்சர்ட் பண்ணலைங்க, அதுதான் நான் உள்ளார காமிக்கிறேன் பாருங்கள். இங்கிட்டும் ஒயர் இன்சர்ட் பண்ணியிருக்கேன், இங்கிட்டும் இன்சர்ட் பண்ணியிருக்கேன். 10ஆவதுக்கு நான் 2 அடியில் 2.5 அடியில் வந்து ஒயர் எடுத்து கீழேயும் மேலேயும் வந்து நல்லா கட்டி விட்டுருக்கேன். அது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அவுட்டர் ஒயர் வந்து இன்னர் ஒயர் வந்து 8.5 அடினா, அவுட்டர் ஒயர் வந்து நான் 17 அடி எடுத்துக்கிட்டேன். 17 அடி எடுத்துக்கிட்டு எனக்கு பேலன்ஸ் மிஞ்சிற ஒயரை நான் இதில் வந்து கட்டி விட்ருக்கேன் சுற்றி. அப்போ தான் வந்து நல்லா நீட்டாக இருக்கும். அப்படிங்கிறதுனால ஹைட் வந்து இந்த ஹைட்டு வந்து எவ்வளோது வச்சுருக்கேன்னு பார்க்கலாம். இதோட இன்ச்சஸ் எவ்வளோது, ஹைட்டு பேஸோட இன்ச்சஸ்லாம் எவ்வளோது வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ பேஸோட லென்த்து, இந்த கூடையோட லென்த் வந்து எவ்வளோ இன்ச்சஸில் பார்க்கலாம். இது ஸ்டார்டிங் பாயிண்ட்டு இங்கே பாருங்கள், 19 இன்ச்சஸ் வருதுங்க. 19 இன்ச்சஸில் வந்து எனக்கு முடியுது. உங்களுக்கு தெரியுதா? 19 இன்ச்சு வந்து எனக்கு கரெக்டாக வருது லென்த்து. ஏன்னா நிறையா பேர் கூடையோட லென்த்து தான், அதாவது இன்ச்சஸ் தான் கேட்குறீங்க. பேஸ் வந்து 8 இன்ச்சு வருது, சரிங்களா? பேஸ் வந்து 8 இன்ச்சு வருது. கூடையோட ஹைட்டு வந்து 15.5 இன்ச்சஸ் வருது. ஹைட்டு 15.5 இன்ச்சஸ், லென்த்து 19 இன்ச்சு, பேஸ் வந்து 8 இன்ச்சு. கைப்பிடி வந்து எவ்வளோ உயரம் வச்சுருக்கேன்னு பார்க்கலாம். இதுலேருந்து அளந்தோன்னா 9 இன்ச்சஸ் வந்து எனக்கு வந்து கைப்பிடிக்கு வந்து 9 இன்ச்சஸ் வந்து கிடைக்கிது, சரிங்களா? இதுதான் வந்து இந்த கூடையோட ஹைட்டு லென்த்து எல்லாமே நான் வந்து இன்ச்சஸ்லேயே நான் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன் அளவுகள். இந்த மாதிரி கூடையெல்லாம் நான் வந்து சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேங்க. உங்களுக்கும் இந்த மாதிரி கூடையெல்லாம் வேணும் அப்படின்னா வந்து எனக்கு ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த கூட பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.